வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அதாவது பிரதோஷ தின பாடல்கள், சோமவார பாடல்கள், கூட்டு பிரார்த்தனையாக நம்ம இந்த பாடலை பாடலாங்க. வீட்லேயும் தனிப்பட்ட முறையில் பாடலாம். அதாவது பஞ்சாக்ர திருப்பதிகம், அகத்தியர் தேவார பாடல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அஞ்செழுத்துண்மை அப்படின்ற பாடலை கற்றுக்க போகிறோம். இது சிவபெருமானின் அருளை பெற்று நம்முடைய பிறவி பிணி நோய்கள் எல்லாம் நீங்கி நமக்கு சிவபெருமானின் அருளை பெற்று நமக்கு மோட்ச நிலையை தரக்கூடிய வல்லமை பெற்ற பாடல்க. எல்லாரும் கற்றுட்டு பாடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெஞ்சகம் நைந்து நினைவினால் தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்தவந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே மந்திரனாம் மறை ஆகிய வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மையாழ்வன செந்தழில் ஓம்பிய செம்மை வேரியக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவாக்கிட ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே செல்ல கெட சிவ முத்தி காட்டுவர் கொல்லணவன் தமர் கொண்டு போவிடது அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே மதன் வாழி ஐந்தகத்து அங்குள பூதம் அந்த ஐம்பொழில் தங்கரவின் படம் அஞ்சும் தம்முடை அங்கையிலை விரல் அஞ்செழுத்துமே தொடர்ந்த போதிலும் மெம்மை நரகம் விளைந்த போதிலும் இம்மை விளையாடது எய்தும் போதிலும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சின பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மல்ல மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே கொண்டு துதித்த பின்னாமது அண்டம் அழிப்பன அஞ்செழுத்துமே பார்வணன் நான் முகன் காணுதற் கொணா சீர்வன சேவடி செவ்வினாள் தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்களுக்கு ஆர்வணமாவள அஞ்செழுத்துமே புத்தர் தமன் கழு கயர் பொய் கொலா சித்ததவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரு அணிவார்வினை பகைக்கு அத்திரமாவன நீரணிவார்வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே ஞான சம்பந்தன் நான் மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய அற்றமிழ் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே உற்றன வல்லவர் உம்பராவரே மலரடிகள் போற்றி போற்றி புரியுங்க அப்படி
இந்த டேட் இதை பாருங்க 13 இந்த பாடலை எல்லாரும் கற்றுட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அகத்தியர் தேவார திரட்டில் வந்து அஞ்செழுத்தின்மை வந்து சிவபெருமானின் அஞ்செழுத்து மந்திரத்தை குறிக்கிறது. 5 எழுத்து பதிகங்களை நமச்சிவாய என்று வல்லமை பெற்ற பாடலாக இந்த பாடல் திகழ்கிறதுங்க. அதாவது நம்முடைய பயங்கள் எல்லாம் நீங்கும். இதை பாட பாட நம்முடைய பயங்கள் மற்றும் பிறவி பிணிகள் மற்றும் பாவங்கள் எல்லாம் நீங்கும். அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் அவர்கள் பாடிய பதிகங்கள் வந்து சிவனடியார்களுக்கு வந்து செல்வத்தை அளிக்கின்றனர். அதாவது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பஞ்சாக்ர திருப்பதிகம் பாடும்போது நமக்கு வந்து நமச்சிவாய என்ற பஞ்சாக்கர மந்திரத்தை வந்து நம்ம பாடல் மூலமாக பாடும்போது என்ன ஆகும்னா பஞ்சபூதங்களின் தாக்கம் வந்து நமக்கு குறையும். மேலும் வந்து பஞ்சபூதங்களால் வந்து ஏற்படுகின்ற தொல்லைகள் இருக்கு இல்லையா, அந்த தொல்லைகள்லாம் நமக்கு நீங்கும். இன்னும் சொல்லப்போனால் முற்பிறவியிலையும் சரி இப்பிறவியிலையும் சரி நம்ம வந்து அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு வந்து சிவனிடம் சேரும் பாக்கியமும் புண்ணியமும் மற்றும் சிவனடியில் சேரும் நமக்கு வந்து மோட்ச நிலையை வந்து நமக்கு தருகின்றது. இந்த அகத்திய தேவார பாடல்கள் வந்து இந்த பஞ்சாட்சர திருப்பதிகம் பாடும்போது யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து பயம் நீங்கும் மற்றும் வந்து பேய் பிசாசு மற்றும் நோய்கள் வந்து வாட்டுகிறது இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கும். அனைத்து கெட்ட சக்திகள் எல்லாம் நீங்கும். அவர்களுக்கு வந்து தைரியம் தானாகவே வரும். மற்றும் இதை யாரெல்லாம் படிக்கிறார்களோ ஓதுகிறார்களோ அவர்களுக்கு மன அமைதி ஏற்படும், மன தெளிவு ஏற்படும். யாரெல்லாம் இந்த பாடல்களை வந்து பாடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து ஞானம் ஏற்படும் மற்றும் வந்து பக்தி பெருகும். சிவாலய முனிவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேவார திரட்டு பாடுகிறவர்களுக்கு வந்து சிவாலய முனிவர்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து இந்த 12 திருமுறைகள் வந்து பாடிய பலன் வந்து அவர்களுக்கு கிடைக்கும். மேலும் வந்து அவர்களுக்கு என்ன ஆகும்னா சிவபெருமானின் அருளை முழுமையாக அவர் பெறலாம். இப்போ இந்த அகத்தியர் தேவார திரட்டில் பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் பாடிய திருநீற்றுப்பதிகம் மந்திரமாவது நீரு, அது மட்டும் இல்லைங்க, நமச்சிவாய பதிகம், அந்த பதிகமும் இரண்டும் வந்து சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. இவை இரண்டும் வந்து மிகவும் முக்கியமான பாடல்களாக திகழ்கிறது. அதனால் மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல்கள் இந்த அகத்தியர் தேவார பாடல்கள். பஞ்சாக்கிரத திருப்பதிகம், இந்த பாடல்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ, கூட்டு பிரார்த்தனையில் பாடுகிறார்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் பாடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து சிவபெருமானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றும் வந்து அவர்களுக்கு முக்தி நிலை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அற்புதமான பாடல் பாருங்கள். ராகமும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாருமே இந்த பாடலை கற்றுண்டு நம்ம சிவபெருமானின் அருளை பெறுவோம். அதாவது உங்களுக்கு அகத்தியர் தேவார திரட்டு அப்படின்னு புக்கு கிடைக்குதுங்க, எல்லா கடைகள்லையும் கிடைக்கிறது. அப்படி இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்லும் கிடைக்குதுங்க. அப்படியே உங்களுக்கு வாங்க முடியல அப்படின்னு வாங்கலை அப்படின்னாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டும் பாடலாங்க. அற்புதமான பாடல், எல்லாருமே கற்றுக்கலாம். அதாவது நம்ம சேனலில் வந்து திருவாசகம் போட்டுட்டு வரோம், தேவாரம் பாடல்கள் போடுகிறோம், கூட்டு பிரார்த்தனை பாடல்கள், அம்மன் கூட்டு பிரார்த்தனைகள் போடுகிறோம் மற்றும் முருகன் கூட்டு பிரார்த்தனை பாடல்கள் போடுறோம். நிறைய டிவோஷனல் சாங்ஸு, நிறைய மந்திர ஜபங்கள் மற்றும் வந்து ஒருவரி மந்திரங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே வரோங்க. ஷார்ட்ஸ்லேயும் போடுறோம், லாங் வீடியோஸ்லேயும் இருக்கும். அவசியம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரிய வரும். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் உங்களுடைய
இந்த வீடியோஸ்லாம் உங்களுடைய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வருதா உங்களுடைய யூடியூப்பில் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பெல் பட்டனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் எங்களுடைய வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனடியாக தெரிய வரும். மற்றும் வந்து ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.